தவறிப்போன விஷயங்கள் ஒன்று நடந்து முடிஞ்சிட்டா அது அப்படியே விட்டுறணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் தவிர தவறிப்போன எல்லாத்தையும் டிலீட் பண்ணிருங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், நீங்க செஞ்ச பாவங்களை நீங்க நினைச்சு வருந்தி கண்ணீர் தூளி சிந்தி அல்ல இடத்துல தௌபா செய்யணும். அதை நினைங்க, அதற்காக அழுங்க. மீண்டும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அல்லா இடத்துல நீங்க போய்த்து அல்லா இடத்துல அல்லா இடத்துல போய்த்து நீங்க முறையிடுங்க. ஆனா அங்க நடந்தது இங்க நடந்தது. சில பேர் தானாக வலிகளை வெளியே எடுத்துக்கொண்டு வருத்தப்படுகிறார்கள், இது ஹராம். ஏதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்திருக்கும், ஒரு சோக பாட்டை போட்டு பார்த்தீங்களா இதை கேட்கும் பொழுது இது ஹராம், கூடாது. நீங்களா உங்களோட கவலையை புதுப்பிக்கிறீங்க. இந்த ஸ்கூல்ல நடந்த அந்த சம்பவம் இந்த சம்பவம் இப்படி கவலைக்குரிய விஷயம், அவர் மௌத்தா போனார், அந்த சார் இருந்தார், இப்படி கூடி பேசுறது இது ஹராம், கூடாது. கவலைகளை புதுப்பிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. நடந்த ஒரு கவலையை கூட நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. நாங்களா கூடிக்கிட்டு பாத்தீங்களா 10 வருஷத்துக்கு முன்னுக்கு எங்கட வாப்பா ஏன் பேசணும், இதை வாப்பா மௌத்தா போனா எல்லாம் நானா நடந்துருச்சு, துவா செய்யுங்க. வாப்பா மௌத்தா போனா அவர் இப்படி செஞ்சாரு, ஏதாவது நல்லதை ஞாபகப்படுத்தி துவா செய்யறது வேற விஷயம். இது சும்மா கவலையை புதுப்பிச்சு கொள்றது. ஏதாவது ஒரு பாட்டை போட்டு அந்த கவலையை புதுப்பிச்சு கொள்றது இருக்கிற கஷ்டங்களை இன்னும் டபுள் ஆக்குறது. அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான். சும்மா வீணா பேசுறது.